High squad. இங்கேருந்து கிளம்பியாச்சு ஸ்குவாட். இன்னைக்கு கரெக்டாக நம்ம விழுப்புரத்துக்கிட்ட இருக்கும் ஸ்குவாட். விழுப்புரத்துலேருந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணுச்சு. நம்ம கரூரில் ஃபுல் பண்ணி ஏற்கனவே 4 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. எத்தனை கிலோமீட்ரு? 247 கிலோமீட்ரு ஓடிடுச்சு. 247 கிலோமீட்ரு ஓடிடுச்சு. அதில் 4 பாயிண்ட்டு குறைஞ்சிச்சா, அதனால் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சு டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. நேராக சரி வீட்டில் நைட் நேரத்தில் எங்கே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இப்போ மணி 7:30 ஆகுது. 7:30 மணிக்கு வீடியோ இப்போ நான் போட்டிருக்கிறேன். ஐயோ சரியான குளிர் ஸ்பாட். ரொம்ப பனி. இப்போ வெயில் ஆனால் ஓவராக அடிக்குன்னு நினைக்கிறேன். அடிச்சு வெயில் நல்லா மத்தியானம். இப்போ நேரம் நம்ம எங்கே போகிறோம்னா மெரினா பீச்சுக்கு போகிறோம். மெரினா பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அப்புறம் அம்மா சமாதி 3மே பார்த்துட்டு நேராக இந்த பக்கம் வந்து விஜயகாந்த் சமாதியை பார்த்துட்டு அப்படியே நேராக டிடிஎஃப் அவரோட பெட் ஷாப்பு. அது இன்றைக்கி இருக்குமான்னு தெரில. இருந்ததுன்னா பார்ப்போம், இல்லைன்னா வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே ஒரு வீடியோ போட்டு அப்படியே நேராக வண்டலூர் ஜூ வந்துட்டு அப்படியே நேராக பாண்டிச்சேரி வழியாக விட்டு அங்கே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அங்கே ஒரு பீச்சை பார்த்துட்டு அப்படியே நேராக மேலே ஏறிடலாம். எனக்கு என்னமோ வண்டலூர் ஜூலியாக டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன், எல்லா மிருகங்களையும் சுற்றி பார்க்கறதுக்கு. எந்த ஹெல்மெட்டு அது போட்டு இதெல்லாம் கழட்டி மாட்டிகிட்டு இருக்குண்டா எல்லாமே. அவ்வளோதான் ஸ்குவாட். இங்கேருந்து கிளம்பியாச்சு. போட்டாச்சு ஸ்குவாட். மெரினா பீச்சு 135 கிலோமீட்டர். கரெக்டாக ஒரு 10:30 பவுன் போட்டுருக்கு. அழுத்தி பிடிச்சிட்டு கிளம்பிதான் இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? இது நான் சூஸ் பண்ணதே கேரளா போகலான்ட்டு. சரி கேரளா போனால் ஒரு 2 இடம் தான் சுற்றி பார்க்க முடியும். நிறைய இடம் இருக்குது. அந்த பனியில் போய் மேலே ஏறி சுற்றி பார்த்துக்கிட்டு அதுக்கு அதுக்கு மெட்ராஸ் போனால் கூட நிறையா இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம கூட ஒரு தம்பியும் மெட்ராஸில் அவ்வளோக்கும் சுற்றி பார்த்துருக்கலான்னு என்னென்னா, சரி வா கையோட சுற்றி பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்து சேனலில் போடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டைமாவது நான் டீ குடிச்சிருப்பேன். தூக்கம் சரியான தூக்கம் வேறு. ஏன்னா நைட் ட்ரைவ்லாம் ரொம்ப நாள் ஆச்சா. நைட் ட்ரைவ்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பாட். அதனால் தூக்கம் சொல்லிட்டு வண்டி அப்படியே கிழக்கி அப்படியே கிளம்புது தூக்கத்தில். டீ வீட்டு கூட போகிறேன், அதுக்கப்புறம் வீட்டு கூட போகிறேன். வாங்கலாம் சொல்லிட்டு நான் போட்டு டீயை பார்த்துட்டா குடிச்சிட்டு வந்துட்டு வச்சு இன்னும் 130 கிலோமீட்டர் வரலையா தான் வருது. ஏற்கனவே 255 ஓடிடுச்சு. அப்போ 355 380 கரெக்டாக வருது. 1000 கிலோமீட்டர் சென்னை. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்குறதா இருக்குல்ல. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வேலைக்கு எனக்கு வேலை 2 பேர்த்த ஜாயின் பண்ணிவிட்டு தான் நான் லீவ் போட்டு வந்துருக்கிறேன். அவங்களுக்கு சம்பளம் என் சம்பளத்தை தான் தரணும். எப்படின்னா எனக்கு வேலை தானே போகிறாங்க. அப்போ நான் தான் தரணும். போயிட்டு அப்படியே தலைவர் இருந்தாருன்னா தலைவரை பார்த்துட்டு வண்டியில்
நைட்டு வண்டியே ஓட்ட முடியல ஸ்பாட். பஸ்ஸுக்காரங்களே கண்ணா உண்ணான்னு ஓட்டிட்டு போகிறாங்க இந்த பஸ்ஸை. சென்னை ஹைவேஸில் மட்டும் பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது டூ வீலரில். வேறு பின்னாடி எவ்வளோ வேகத்தில் ஓட்டுறாங்க பாருங்கள். காரு போகும்போதுங்க கர்நாடகா வண்டி. சென்னை 130 கிலோமீட்டர், திண்டிவனம் 6 கிலோமீட்டர். போகிறேன் அந்த பஸ்ஸுக்காரர் எவ்வளோ எத்தனை பவர், 100 பவர் ஆகுது. யார் யாரெல்லாம் வண்டலூர் ஜூ போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அங்கே நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் ஸ்மார்ட். நான் ஒரு பிளான் போட்டேன் 6 மணிக்கெலாம் நம்ம அங்கே சென்னையில் இருக்கோம் பீச்சில் அப்படின்னு. நம்ம என்றைக்கு பிளான் போட்டது நடந்துருக்கு சொல்லுங்கள். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு பிளான் பண்ணுவோம். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பண்ணி கரெக்டாக வீட்டில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் 12 நம்ம இருக்கோம். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் 1 மணின்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 7:50 ஆகுது. இன்னும் நான் போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும் சென்னை போகிறதுக்கு. அப்போனா கரெக்டாக மேப்பில் 10:20 காட்டுது. அது சென்னையில் பீச்சுக்கு பிரேக் பேடு மாற்றணும். பிரேக் பேடு, அப்புறம் இன்ஜின் ஆயிலு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே மாற்றிடணும். பிரேக் பேடு, டயரு ஓகே. இன்னும் 2 ரைடு போய்ட்டு வந்தோம்னா டயர் மாற்றாது. இப்போயே வண்டி எடுத்து வர 7 மாதம் ஆகுது. ஒரு 5,000 கிலோமீட்டர் பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. இதான் நமக்கு டென்ஷனாக வருது. தாம்பரம், திருவண்ணாமலை, சென்னை என்ன சுற்றி போகுது. சீட்டில் உட்காந்து கேஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. செல்லை மாட்டவங்க தான் வந்து தலை பயங்கரமாக இருக்குது. ஏன்னா செல்லு வெயிட்டுக்கு ஹெல்மெட்டு கீழே வந்து மூச்சை மறைக்குதா, அடிக்கடி இப்படி தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. கேமரா வேறு பேட்ரி போயிடுச்சுப்பா. அதனால் சார்ஜர் போட்டால் மட்டும்தான் கேமரா ஆன் ஆகும். நான் தான் ஒயர் போட்டே வச்சுருக்கிறேன். சீக்கிரம் கோப்ரா அதுக்கு கேமரா வாங்கணும். இந்த ஸ்பாட் வாங்குற மாதிரி ஒன்று ஒரு ரேட் வைப்போம். கோப்ரா 8ல் 29,000 நம்ம சொன்னாங்க. கோப்ரா 5 வந்து 12 சில்லரை சொன்னாங்க. நான் கோப்ரா 5 தான் பார்த்து வந்துருக்குறேன். எடுக்கிறதுக்கு அதை அமௌண்ட்டு தான் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு அது ஒரு கேமரா இருந்தால் போதும். எல்லாமே ஷார்ட்ஸும் சரி எல்லா வீடியோ அப்படியே எடுத்துருவேன். பாருங்கள் எத்தனை